ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்கபடி ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பிரித்து எழுதுக. இந்த பிரித்து எழுதுக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் இருக்க சில விதிகளை பார்த்துட்டு போயிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு சில விதிகள் பார்ப்போம். ஃபஸ்ட் விதி பார்த்திங்கன்னா இர் என்பது இன் இல்லாக மாறும். நம்ம பிரித்தெழுதுக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா சொல் வந்து இரண்டாக பிரியும். நிலைமொழி வருமொழி என்று ரெண்டாக பிரியும். நிலைமொழியில் கடைசியில் பார்த்திங்கன்னா இர் என்பது இன் இல்லாக மாறும். சப்போஸ் இன் வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இல்லாக மாறுமாம். இதுதான் விதி 1. இந்த விதிப்படி நம்ம பிரித்தெழுதுக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்ப்போம். சொற்பிழை. இப்போ சொற்படி பார்த்திங்கன்னா நிலைமொழி சொற்பிழை பிரிச்சா சொற்கூட்டல் பிழைன்னு பிரியும். நிலைமொழி ஈற்றில் பார்த்திங்கன்னா இர் வந்திருக்கு. இர் வந்ததா பார்த்துருப்ப விதிப்படி இரானது இன் அல்லது இல்லாக மாறும். இப்போது விதிப்படி இல் போட்டு பார்த்தோம்னா சொல் கூட்டல் பிழை என்று பிரியும். இப்போ விதியில் இன்னும் இருக்கும். இன் போட்டு பார்த்திங்கன்னா சொன் அப்படின்னு வரும். சொன்னுன்ற பொருள் கிடையாது. இப்போது இல்லு போட்டால் சொல் என்று பிரியும். சொல் கூட்டல் பிழை. இது மாதிரி பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் கரெக்டான பொருளை தரணும். பொருள் தரக்கூடிய வகையில் பிரித்தா தான் பிரித்து எழுதுக கரெக்டாக இருக்கும். அடுத்து பருப்பொடி. பருப்பொடி பிரித்தோம்னா பற்கூட்டல் பொடின்னு பிரியும். ஈற்றில் பார்த்திங்கன்னா ஈர் வந்திருக்கு. விதிப்படி பார்த்தோம்னா ஈர் வந்தால் இல் போடலாம். இன் போட்டால் பண் என்று பிரியும். அப்போது தவறானது. இல் போட்டோம்னா பல் கூட்டல் பொடி என்று பிரியணும். அடுத்தது முற்பணி. இங்கே இரு வந்திருக்கு. இரு வந்ததால் முன்கூட்டல் பணி. இல் போட்டால் பொருள் தராது. இன் போட்டால் தான் கரெக்டான பொருளில் வரும். முன்கூட்டல் பணி. அடுத்து சொன்னலம். சொன்னலம் பிரித்தோம்னா சொல் கூட்டல் நலம். சொற் அப்படின்னு வராது. இங்கே 11 விதி பார்த்துருப்போம். இன் வந்தால் இல்லுன்னு. அதன்படி பார்த்திங்கன்னா சொல் கூட்டல் நலம் என்று பிரியும். அடுத்து நின்னடி. நின்னடியை பிரித்தோம்னா நில் கூட்டல் அடி என்று பிரியும். அடுத்தது பாருங்கள். பொற்கூட்டல் சிலை பொன் கூட்டல் சிலை. அதாவது நிலைமொழி ஈற்றில் ஈர் வந்திருக்கும். நிலைமொழி ஈற்றில் ஈர் வந்ததால் பொன் கூட்டல் சிலை என்று பிரியும். அடுத்து பற்பல. பற்கூட்டல் பலன்னு பிரிப்போம். இங்கே நிலைமொழி ஈற்றில் ஈர் வந்திருக்கும். ஈர் வந்ததால் பல கூட்டல் பல. அடுத்து விதி 2. விதி 2 பார்த்தோம்னா இன் இட் இப். அதாவது நிலைமொழி ஈற்றில் பார்த்திங்கன்னா இன் இட் இப் என்பது இல்லாக மாறுமாம். இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் அது இல்லாக மாறும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ நம்ம பிரித்தெழுதுக்கு பிரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் கரெக்டான பொருளில் வரணும். அது மாதிரி வந்தால் தான் அது கரெக்டு. இல்லைனா அது தப்பான பிரித்தெழுதுக. நாட்காட்டி. நாட்காட்டி பிரிச்சோம்னா நாட்கூட்டல் காடுன்னு பிரியும். நிலைமொழி ஈற்றில் இட்டு வந்ததால் இட்டுக்கு பதிலாக இல் போட்டு நாள் கூட்டல் காட்டி. இப்போது பொருள் தரக்கூடிய வகையில் இருக்குது. நாட்காட்டிங்கிறது கேலண்டரை குறிக்கும். நாள் கூட்டல் காட்டி. அடுத்து முட்புதர். முட்புதர் பார்த்திங்கன்னா விதிப்படி இட்டு வந்ததால் இல். முள் கூட்டல் புதர். எண்ணெய். எல் கூட்டல் நெய் எண்ணெய். என் கூட்டல் நெய்ன்னு போட்டக்கூடாது. என் கூட்டல் நெய் எண்ணெய்ன்னு போடக்கூடாது. எல் கூட்டல் நெய் தான் எண்ணெய். அடுத்து மட்கலம். மண் கூட்டல் கலம் மட்கலம். அடுத்து முட்டீது. முட்டீதை பிரித்தோம்னா முள் கூட்டல் தீது. இந்த மாதிரி தான் பிரியும். முள் கூட்டல் தீது. முட்கூட்டல் தீதுன்னு போட்டக்கூடாது. அடுத்து முன்னன்று. முன்னன்று பிரித்தோம்னா விதிப்படி இன் வந்ததால் முள் கூட்டல் நன்று. 3 எழுத்து இன்னு இட்டு இப்பு. இந்த 3 எழுத்துக்கள் வந்ததுன்னா அங்கு இல் வரும். அடுத்து விதி 3. விதி 3 படி பார்த்திங்கன்னா நிலைமொழி ஈற்றில் இங் இஞ்ச் இந்து என்பது இம்மாக மாறுமாம். இந்த 3 எழுத்துக்கள் வந்ததுன்னா அது இம்மாக மாறும். நிலைமொழினா என்ன வருமொழினா என்ன பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். தீம் கூட்டல் தமிழ் இருக்குது. இங்கே தீம் கூட்டல் தமிழ் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே தீம் என்பது தான் நிலைமொழி. தமிழ் என்பது தான் வருமொழி. இதை நீங்கள் புணர்ச்சியில் படிச்சிருப்பீங்க.
விதிப்படி பார்த்தோம்னா இங்கு, இஞ்ச், இந்து இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் அது இம்மாக மாறும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தீந்தமிழ். தீந்தமிழை சில பேர் தீமை கூட்டல் தமிழ் என்று பிரிப்போம். தீமை கூட்டல் தமிழ் என்று பிரிந்தால் அது கரெக்டான பொருளில் வராது. தமிழ் தீமையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா கரெக்டான பொருளை பிரிக்கணும். தீந்தமிழை தீம் கூட்டல் தமிழ். தீம் என்றால் இனிமையான பொருள் என்று ஒரு பொருள். தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ். அடுத்தது பாருங்கள், தீங்கனி. தீங்கனினா தீம் கூட்டல் கனி, இனிமையான கனி. அங்கன் அம் கூட்டல் கண், அங்கன். எந்தாய் எம் கூட்டல் தாய், எந்தாய். என் கூட்டல் தாயின்னு போடக்கூடாது, எம். எம் கூட்டல் தாய் தான் எந்தாய். அடுத்து இதன் தரும். இதம் கூட்டல் தரும். அடுத்து தீஞ்சுவை. தீம் கூட்டல் சுவை. தீமை கூட்டல் சுவைன்னு பிரிச்சிடக்கூடாது. தீமை என்றால் அது கரெக்டான பொருளில் வந்தால் தான் அது கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா விதி 4. பண்புத்தொகையை பிரித்தால் மை விகுதி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக மறைந்து வருமா? பண்புத்தொகையில் மை விகுதி பெரும்பான்மையாக மறைந்தே வரும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி பண்புத்தொகை தான் என்னென்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம பண்புன்றது அதனுடைய பண்பை குறிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், வடிவம், நிறம் இதெல்லாம் குறிக்கிறது தான் பண்பு. எடுத்துக்காட்டு பார்ப்போம். கருவிழி. கருமை கூட்டல் விழி. இங்கே கருப்பு வண்ணத்தை குறிக்கிறதால இது பண்புத்தொகை. கருவிழி கருமை கூட்டல் விழி, கருமையான விழியை குறிக்குது. அடுத்தது பாசறை. பாசறையை பிரித்தோம்னா பசுமை கூட்டல் அறை, பசுமையான அறை. அடுத்து இன்னோசை. இன் கூட்டல் ஓசை என்று பிரிக்கக்கூடாது, இனிமை கூட்டல் ஓசை. அடுத்து நன்செய். நன்மை கூட்டல் செய். இது இந்த பண்பு தொகையிலையும் பிரித்தெழுதுக வரும். பாசடை. பசுமை கூட்டல் அடை, பாசடை. இந்த 4 விதி மட்டும் பார்த்தா போதும் மேஜராக. இன்னும் ஒரு 5 விதி இருக்குது. எதாவது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.